தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மிடில் ஈஸ்ட் முழுக்க கான்ஃபிளிக்ட்ல இருக்கும்போது ரஷ்யா மட்டும்தான் உலகத்துக்கான ஒரு ஆபத் பாந்தோட இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த ரஷ்யாவும் பெட்ரோல் சார்ந்து கையை விரிச்சா என்னங்க பண்றது? ஏற்றுமதி தடை விதிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்ய அரசு தடை விதிச்சிருக்கு. இதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த கான்ஃபிளிக்டோட அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தியும் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்ன ப்ரோ, இவர் தான் கொண்டுட்டாங்களே, அவரை திரும்ப எதுக்காக ஸ்கிரீன்ல காட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த போட்டோ பார்க்காதீங்க, இந்த போட்டோ பாருங்க. தெரியுதா? ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள். இவங்க அமைதியா அமர்ந்து குர்ஆன் படிச்சிட்டு இருக்காருல்ல, இது என்ன தெரியுமா காட்சி? அவர் கொல்லப்படுறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட காட்சி. அந்த ஆபீஸோட கேமரா இருக்குல்ல, அதுல பதிவான இருந்த காட்சியை இப்ப ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப ஈரானிய மக்கள் சார்ந்து ஒரு நம்பிக்கை அவங்க விதைக்கணும்ல, அந்த பழி வாங்குற அந்த ஒரு தாகத்தை தூண்டணும்ல, இதை இன்னும் நல்லா ஏத்தி விட்டுற மாதிரி தான் இந்த ஒரு பிக்கை தொடர்ந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பாக்குறப்ப மக்கள் கண்டிப்பா ட்ரிகர் ஆவாங்க. அதுதான் இப்ப ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும்னு இருக்காங்க. இல்ல இது போல காட்சிகள் வேற தொடர்ந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஓகே, மக்கள் இந்த அளவு கோபம் இருக்கும்போது ஐஆர்ஜிசிக்கும் கோபம் இன்னும் அதிகமாகும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்டே கிடைச்சிரும். ஓகே, நாட்டு மக்கள் ஃபுல்லா நம்ம கூட நிக்கிறாங்கன்னு இறங்கி அடிப்பாங்க ஃபுல்லா. ஆனா அவங்க இறங்குறதுக்குள்ளவே அங்க எதிரிகள் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ஃபஹான் அப்புறம் இந்த டெஹரான் இதை பேஸ் பண்ணி தொடர்ந்து பாம்பிங் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஈரான்ல. அவ்வளோ இன்டென்ஸா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அடிக்கிறது கண்டிப்பா இஸ்ரேல் படை கூட அமெரிக்க படை இல்லாமையா இருக்கும். அந்த அளவுக்கு இன்டென்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, டெஹரானோட இந்த அமெரிக்கா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதை அடிச்சு முடிச்சிட்டாங்க மொத்தமா. அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டக்கூட விரும்பல மக்களே. அந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லா செதிலா மாத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. இன்டென்ஸான ஸ்ட்ரைக்கா அது மாறி இருக்கு. எங்க பார்த்தாலும் கரும்புகையை மட்டும்தான் அந்த பகுதிகளில் பார்க்க முடியுது. இஸ்ஃபஹான் இந்த ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அது சார்ந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் தொட வேணாம் ஐஏஏ எவ்வளவோ கத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் இஸ்ரேல் கேட்கற மாதிரி தெரியலங்க. நெருப்புல வரல விட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. செர்னோபில் டிசாஸ்டர் நம்ம மைண்ட்ல இருக்குனாக்கா நம்ம இது போல அட்டாக்ஸ் பண்ண மாட்டோம். கேட்டா அருகில தான் அடிச்சோம், கொலாட்டல் டேமேஜ்னு சொல்லிட்டு போறாங்க ஈஸியா. ஆனா ஏதாவது அணுக்கதிர் வச்சு ஏற்பட்டுச்சு, அதுக்கப்புறம் நீங்க புலம்பி பிரயோஜனமே கிடையாது. ஈரான் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு 3 கப்பல்கள் வரைக்கும் நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோம் இந்த ஹார்முஸ் பகுதியில. சரி, தெரியாம வந்திருப்பானால நாங்க அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த அமெரிக்க இஸ்ரேலோட துறைமுகங்கள் இருக்குல்ல, அந்த நாடுகள் சார்ந்த நட்பு நாடுகளோட துறைமுகங்கள், அதை ரீச் பண்ணலாம்னு நினைச்சு வந்தாங்க, அட்டம்ப்டை மேற்கொண்டாங்க. நாங்க பாவம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டோம். ஏன்னா எங்களோட எதிரிகள் அமெரிக்கா, இஸ்ரேல், அந்த நாடுகளோட நண்பர்களும் எங்களுக்கு கிட்டத்தட்ட எதிரிகள் தான். அந்த துறைமுகங்களுக்கு யாரும் போவாதீங்க, இந்த ஹார்முஸ் வழியா கப்பல் எடுத்துட்டு போவாதீங்க. அப்படி யாராவது போக ட்ரை பண்ணீங்க, இது மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், அச்சு கதையை முடிச்சிருவோன்னு இப்போ வான் பண்ணியிருக்காங்க. மக்களே, அவங்களே வான் பண்ணியிருக்க விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்றாங்க, டொனால்ட் ட்ரம்ப்பை நம்பாதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவர் சொல்லுவாரு கப்பல்கள் போலாம், எஸ்கார்ட் பண்ணும் அது இதுன்ட்டு. இங்க யாருமே இல்லை எஸ்கார்ட் பண்றதுக்கலாம். ஸோ அவர் பேச்சை கேட்டு அந்த கப்பல்ல இருக்கிற செயலர்ஸ்லாம் உயிரை விட்டுறாதீங்கன்னு ஈரான் இப்போ உலகத்துக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையை இங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ ஹார்மோஸ் இஷ்யூ இது வரைக்கும் ஓஞ்ச பாட்டில பாகிஸ்தான் இந்த இஷ்யூல மீடியேட்டரா செயல்படுறாங்க. அப்படி இருக்க சில நாடுகள் இவங்களும் முக்கியமானவங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்பேற்பட்ட பாகிஸ்தான் மேல ஈரான் இப்ப அதிருப்தியில இருக்கிறதா ஒரு சோர்ஸ் மூலமான தகவல் மட்டும் வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. இந்த அமெரிக்க ஊடகங்கள் முதற்கொண்டு இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, 2 இஸ்லாமிய தேசங்கள் தானே, அப்புறம் என்ன அவங்களுக்குள்ள மனஸ்தாபம்னு கேட்டீங்கன்னா, ஏன் மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்களா இஸ்லாமிய தேசங்கள் கிடையாதா? ஈரான் அடிக்கிறதுக்கு அமெரிக்கா இடம் கொடுத்தது இவங்க தானே மிடில் ஈஸ்ட்ல. ஸோ எல்லா தரப்புலையும் மார்க்கத்தை தாண்டியும் வேற சில விஷயம் உள்ள பாக்குறாங்க போல இருக்கு. இல்லை என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இப்ப நமக்கு பாகிஸ்தானை பத்தி கிளாஸ் எடுக்க வேணாம், நம்மளுக்கு லிட்டரலா தெரிஞ்சிடும் டபுள் கேம் ஆடுவாங்க, முதுகுல குத்துவாங்க அப்படின்ட்டு. எக்ஸாக்டா இதே காரணத்தினாலதான் ஈரானுக்கு பாகிஸ்தான் மேல அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் மட்டும்தான் இது. சரி ப்ரோ, ஒருவேளை அதிருப்தி ஏற்பட்டிருக்கா அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஹார்முஸ்ல நட்பு நாடுகளோட கப்பல்களை மட்டும் ஈரான் வெளியே விட்டுட்டு இருக்கல, சரி ஓகே போங்க கிராஸ் பண்ணி போங்க அப்படின்ட்டு நம்ம ரஷ்யா, சைனா, அப்புறம் இந்தியா இது போல கப்பல்களை அங்க கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு வெற்றிகரமா. பாகிஸ்தான் கப்பல்களும் வந்துகிட்டு இருக்கு.
இதுக்கப்புறம் பாகிஸ்தான் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுது அப்படின்னாலோ இல்ல அடி ஒண்ணு விழுது அப்படின்னாலும் நீங்க அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாகிஸ்தான் ஏதோ 3 சிட்டு வேலையை ஈரானுக்கு எதிராக பார்த்துருக்கு அப்படின்ட்டு. சிம்பிளா கேட்கிற மக்களே, பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு விசுவாசமா இருக்குமா ஈரானுக்கு விசுவாசமா இருக்குமா? கேள்வியிலே பதில் இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரானோட ஐநாவுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார்ல, இவர் வியன்னால ஒரு மேட்டர் சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்றாப்புல, இந்த மனித உரிமைகள் சார்ந்து நாம எல்லாருமே பேசுறோம், ஆனா இப்ப சமகாலத்துல அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கா? அந்த கேள்வி கேட்கிறாரு. நாங்க இந்த ஹார்முஸ் வழியா கப்பல்கள் எல்லாத்தையும் சேஃபா கிராஸ் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கப்பல்கள் எல்லாமே இந்த ஹியூமனிடேரியன் ஷிப்மெண்ட்ஸா மட்டும்தான் இருக்கணும்ன்றாரு. அதாவது மனிதநேயம் சார்ந்த பொருட்களை ஏற்றி அனுப்புவாங்களே கான்ஃபிளிக்டான ஜோன்ஸுக்கு, அது போல பொருட்களை அனுப்புவோம். மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உலக மக்கள் நலன் சார்ந்த சில பொருட்களை அனுப்புவோம். அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் நாங்கள் அமுச்சு விட்டுருவோம். ஆனா எதிரிகளோட கூட்டாளிகள் இருக்காங்களே, அவங்க கப்பல்கள், இந்த ஆயில் டேங்கர்ஸ் முக்கியமா, அதெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா விடவா? அவங்கள விட யாருமே திமிரால பேசவே முடியாது. பாந்தர் அப்பாஸ், ஈரான் இருக்க பகுதி, இப்ப இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா முழுக்க செம ட்ரெண்டிங். ஏதோ ஓவியம் மாதிரி இருக்குல்ல, அதாவது ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்களா ஜாலியா, பெரிய கடல் பரப்பா, அந்த இடத்துல ஏதோ ஒன்று எரிஞ்சு நெருப்பா வந்துகிட்டு இருக்கா. என்ன மேட்டர்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு இருக்குங்க. இவா ஈரானிய சிறுமிதான் அவங்க. இவங்க இந்த ஹார்முஸ் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில ஏதோ ஒரு கப்பலை யாரும் அடிச்சிருக்காங்க போல இருக்கு. வேற யாரும் அடிச்சிருக்க முடியும்? அங்க நெருப்பு பிடிச்சி புகை கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆயில் டேங்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது தான் இது போல டென்ஸான நம்ம ஸ்மோக்கை பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த பொண்ணு ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி காட்சி. புரியுதா மக்களே? ஸோ இந்த ஹார்முஸ் பகுதி அப்படின்றது எவ்வளவு கான்ஃபிளிக்டான ஜோன் அப்படின்றது இது மூலமா தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஆனா இதை பார்க்குற ஈரானிய மக்களோட மனநிலை இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்றத இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடுறாங்களே இதை வச்சு புரிய வச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு காட்சிக்கு உலகளாவிய இந்த குழந்தைகள் நலம் சார்ந்த பல அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களாம் கண்டனம் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு பெரிய டேஞ்சர் ஜோன்ல ஒரு பாப்பா ஊஞ்சலாட விட்டு அந்த குழந்தை பண்ண மாதிரி தெரியலையே, நீங்க எதனா பின்னாடி பண்ண சொன்னீங்களா, வீடியோ ஃபுட்டேஜ் எதனா பண்ண சொன்னீங்களா, அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேக்லாஷ் ஆயிருக்குங்க. அந்த வீடியோவை 2 தரப்பா பார்க்கலாம். இப்ப ஈரானோட ஆதரவாளர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சிறுமிகளை கொன்ன பல பேருக்கு பாடம் புகட்டுற முயற்சி ஈரானோடது அப்படின்ட்டு இதை நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இல்ல அமெரிக்க சார்பாளராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஈரானுக்கு இதே வேலையா போயிடுச்சுப்பா, சும்மா குழந்தைங்க வரைக்கும் போர்ல பங்கெடுக்க வைக்கிறது, இதனாலதான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல அவங்களை பயங்கரவாத நாடுன்னு சொல்றாங்கன்னு அப்படி விஷயம் எடுப்பாங்க. கண்ணோட்டங்கள் உங்களுக்கானது. எப்ஷன் ஃபைல்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டீங்களா, அது சார்ந்த பல பேர் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டு. மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஈரான் இந்த ஹார்முஸ்ல டோல் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதை முதல்ல வீடியோல பேசியிருந்தோமே, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இப்போ நமக்கு G7 நாடுகளோட உதவி கண்டிப்பா தேவைன்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ ஒன்று புரிஞ்சுச்சா மக்களே, டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தாரு, திட்டியும் பார்த்தாரு, ஆனா உதவியே கிடைக்கல. நேட்டோவும் தலைவனோட மனசு குளிர்னு ஸ்டேட்மெண்ட் விட்டு போயிட்டாங்க, களத்துக்கு வரல. இப்போ அடுத்தபடியா அவங்க போயிருக்கிறது G7 நாடுகள் உதவி கிடைக்குமான்னு. இப்ப நடந்த G7 கூட்டத்துல கூட நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டா அழைச்சிருக்காங்க. அவரும் போயிருந்தாரு. இந்த ஃபாரின் மினிஸ்டர் சார்ந்து நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு போயிருந்தாப்புல. எதுக்கு இந்த நேரத்தில் அழைக்கப்படணுன்ற கேள்வியும் பல பேருக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகே ரைட், விடுங்க. இப்ப G7 நாடுகள் நம்ம கேட்டிருக்கு, இந்த கான்ஃபிளிக்டை உடனடியாக நிறுத்தணும்ன்றாங்க. அது எப்படியாமா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறீங்களா, அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பேசிக்கலாம்னு சொல்றாங்க. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை ஈரான் மட்டும் அடிக்குதா, இஸ்ரேல் அமெரிக்கா படையும் சேர்ந்து அடிக்குதா இல்லையா? இந்த கேள்வி மக்கள் மனசுல இருக்க கேள்வி. அதுக்கும் G7 விட கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். ஹூதிஸ் என்ன இது வரைக்கும் இந்த கான்ஃபிளிக்ட் உள்ள வரலையேன்னு பார்த்தேன், அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரானோட முக்கியமான ப்ராக்ஸி ஹூதிஸ் இப்ப என்ன சொல்றாங்க, துப்பாக்கி ஒரு ட்ரிகர் இருக்குல்ல, அதுல எப்படி விரல் அப்படி வைக்கப்பட்டு ரெடியா இருக்கும், டார்கெட்டை பார்த்ததும் அதை அழுத்தி ஹிட் பண்றதுக்கு. அதுவே நாங்க ரெடி ஆயிட்டோம். இந்த போர்ல ஈரானுக்கு எதிரான இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஆரம்பிச்ச இந்த போர்ல நாங்களும் பங்கெடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மக்களே சொல்லியாச்சு. நீங்க மட்டும் ஈரானுக்கு எதிராக கூட்டு சேர்ந்தீங்களா, ஸோ ஈரானை பாதுகாக்க நாங்க கூட்டு சேர்ந்தா என்ன தப்பு, நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை ஒழிக்க போறோன்ற மாதிரி இந்த அமைப்போட செய்தி தொடர்பாளர் இருப்பார்ல, அவர் ஆவேசமா பேசி வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ வெளியே வந்து அடுத்த சில மணி நேரங்கள் நினைத்தமா இருக்கு, இஸ்ரேல் மேல ஏவுகணைகள் பாஞ்சிருக்குங்க. ஸோ அவங்க அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. இது IDF கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, யமன்ல இருந்து சில மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு.
நிலைமை இன்னும் பெருசா மாறுது. பஹ்ரைன் பாவங்க, பஹ்ரைனு இந்த ஈரான் கிட்ட மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஈரானோட மிசைல்ஸ்லாம் பஹ்ரைன்ல இருக்க பேஸ் வரைக்கும் போய் ரீச் பண்ணியிருக்கான். முதல்ல அதுக்கு அருகில ஹிட் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் புகை கிளம்புனதை வச்சு பார்த்துட்டு அந்த பேஸ்ல இருந்து கிளம்புற புகை மாதிரி இருக்குன்னு அங்க இருக்க பல பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு டென்ஸான புகையும் அங்க பார்க்க முடியுது. எங்க அடிச்சு வச்சிருக்காங்களோ. حق الصاروخ حق الصاروخ يا علي يا علي يا علي இன்னொரு பக்கம் குவைத் கடந்த 24 மணி நேரத்துல 6 ட்ரோன்ஸ் அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்களாமா. ஸோ ஒரு பக்கம் குவைத்து, பஹ்ரைனு, யுஏஇன்னு எல்லாரும் என்ன வேலையை திரும்ப திரும்ப செய்யறாங்க லூப்ல, இன்டர்செப்ட் ஒரு ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்றது மட்டும் தான் அவங்க ஃபுல் டைம் ஜாபா பார்த்துட்டு இருக்காங்க. பஹ்ரைன் இப்ப என்ன திரும்ப கேட்கறாங்க, கிட்டத்தட்ட கெஞ்சல் துணியில் தான் பேசியிருக்காங்க. இந்த மாசம் ஃபுல்லா போயிட்டு இருக்க வார் இருக்குல்ல, ஏன்னா 12 டே வார்லாம் 12 நாட்களே முடிஞ்சிச்சு முன்னாடி நம்ம பார்த்தது. இந்த வாரம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ மாசம் ஃபுல்லா போற இந்த வாரம் இன்னும் கொண்டு போவாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சு விட்டுருங்க. இங்க இருக்க மிடில் ஈஸ்ட் இருக்க மக்களோட கூக்குரல் மேல இருக்கவங்களுக்கு கேட்குதா இல்லையா? எல்லா மக்களும் கேட்கறது டிப்ளமேட்டிக் பாத்து மட்டும் தான் ஒரே ஒரு தீர்வு, உட்காந்து பேசி பிரச்சனைக்கு முடிவு காணுவோம், அடிச்சுக்க வேணான்னு அவங்க வரைக்கும் இப்ப லிட்டரலா கெஞ்சரா மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஈரானை எதிர்த்து மற்ற நாடுகளே போர்க்காலத்துக்கு வர தயங்கும் போது மிடில் ஈஸ்ட்ல இருக்கவங்களாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட முடியுமா? ஓகே, ரஷ்யா ஏற்கனவே உலகம் நெகட்டிவ் செய்திகளால் இப்ப நிறைஞ்சிருக்கு. இதை இன்னும் அடுத்த நாள் கொண்டு போற மாதிரி ரஷ்யாவோட அனௌன்ஸ்மெண்ட். இப்போ ரஷ்யா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸை, கேசலின்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் எக்ஸ்போர்ட்ஸை மட்டும் பேன் பண்ணிட்டாங்க ரஷ்யாவில். எக்ஸ்போர்ட் பேனுங்க, இம்போர்ட் கிடையாது, எக்ஸ்போர்ட். வெளிநாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்கல்ல, அதை தடை விதிச்சிட்டாங்க. அது என்ன ஒரு 2-3 வாரத்துக்கு நினைக்கிறீங்களா? வர ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்து 4 மாதங்கள் வரைக்கும் இந்த தடை அங்கே அமலில் இருக்க போகுது. ப்ரோ, அவங்க கிட்ட இல்லாத வளமா எதுக்கு அவங்க இது போல திடீர்னு தடை விதிக்கணும்னு கேட்டிங்கன்னா 2 காரணங்கள் இருக்கு. அதில் ஒன்று, இந்த ரிஃபைனரி பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் வேலைக்கு உட்படுத்தணும் ஒன்று. 2வது, டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் அதிகமாக ஏற விடாமல் நம்ம இப்பயே தடுத்துடணும், இந்த ஃபியூல் ப்ரைஸாக இருந்து. இது எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த தடையை ரஷ்யா இப்போ விதிச்சிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த நேரத்தில் ரஷ்யாவும் ஒரே அடியாக கையை தூக்கிட்டா இந்த உலகத்தோட தலைவிதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ரஷ்யாவோட தேவை எவ்வளோ முக்கியன்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.